இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பணியாளர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய சமூகத்திலே கொடுக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்தை நம்பி வந்திருக்கிற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின ஆசீர்வாதமான நாள். நிச்சயமாகவே அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் நிறைவாய் நமக்கு தந்தருளுவாராக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். மிக வேகமாய் தேவனுடைய வார்த்தை வசனத்தை தியானம் செய்வோம். பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கரங்களில் எடுத்துக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை என்னோடு பேசும். ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய மெல்லிய சத்தம் என் காதுகளில் விழுவதாக. உம்முடைய சத்தம் மறக்க முடியாததா என் இருதயத்துல பதிக்கப்படுவதாக. என்னோடு பேசுங்க ஆண்டவரே சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தாய் நிஷ்களமாய் ஓர் சாமியமும் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திரித்துவமே நானடியே கடை தேரும் என்பாவம் தீர்ந்து ஆத்தா உன்னை துணை யாருறவே ஆத்தா உன்னை துணை யாருறவே. கைகளை தட்டி சத்தாய் நிஷ்களமாய் ஓர் சாமியமும் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திரித்துவமே நானடியே கடை தேரும் என் பாவம் தீர்ந்து ஆத்தா உன்னை துணை யாருறவே ஆத்தா உன்னை துணை யாருறவே. எம்மாவே குருஹி ஊரிந்து புறவரர்கோ கைமாறுண்டு கோலோ காணை
கையடையா சும்மா ரட்சணை செய் சும்மா ரட்சணை செய் சொல் சுதந்திரம் யாரும் நீலே அம்மா உன்னை துணை யாருறவே சும்மா ரட்சணை செய் சும்மா ரட்சணை செய் சொல் சுதந்திரம் யாரும் நீலே அம்மா உன்னை துணை யாருறவே தாயே தந்தைதமா தாயே தந்தைதமா குரு சம்பத்து நட்பவையோ நீயே என்பதுமா கதி வேறில்லை நின்னையா என்றீர்களோ என்றீர்களோ ஓல கனோரிமா ஆயே உன்னை எல்லாம் துணை யாருறவே என்றீர்களோ என்றீர்களோ ஓல கனோரிமா ஆயே உன்னை எல்லாம் துணை யாருறவே சத்தாய் நிஷ்களமாய் சத்தாய் நிஷ்களமாய் ஓரும் சாமியே மீளதாய் சீத்தாய் ஆனந்தமாய் தீகள் திரித்துவோமே சத்தாய் நிஷ்களமாய் சத்தாய் நிஷ்களமாய் ஓரும் சாமியே மீளதாய் சீத்தாய் ஆனந்தமாய் தீகள் திரித்துவோமே ஆத்தா உன்னை எல்லாம் துணை யாருறவே அம்மா உன்னை எல்லாம் துணை யாருறவே ஆயே உன்னை எல்லாம் துணை யாருறவே அரசே உன்னை துணை யாருறவே அரசே உன்னை துணை யாருறவே சத்தாய் நிஷ்களமாய் சத்தாய் நிஷ்களமாய் ஓரும் சாமியே மீளதாய் சீத்தாய் ஆனந்தமாய் தீகள் திரித்துவோமே சீத்தாய் ஆனந்தமாய் தீகள் திரித்துவோமே சீத்தாய் ஆனந்தமாய் தீகள் திரித்துவோமே வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்த சிங்காசனம் அதில் வீற்றிருக்கிற எங்கள் செல்ல தகப்பனை
நம்பிக்கைக்குரியவர்கள், நீர் அற்புதங்களை செய்கிறவர்கள் என்று விசுவாசிக்கிறவர்கள் உம்முடைய பாதத்தண்டை வருகிற பொழுது அவர்களை வறுமையாய் அனுப்பிவிடாது. இவர்கள் வழியில் போகும் பொழுது சோர்ந்து போவார்களே, இவர்கள் நிறைவு பெறும்படி, இவர்கள் பஞ்சம் பசி பட்டினி ஆற்றப்படும்படி இவர்களுக்கு ஏதாகிலும் கொடுங்கள் என்று அக்கறை நிறைந்தவரே, உம் சமூகத்தில் எங்கள் இருதயங்களை தருகிறோம். உம்மை அல்லவா நம்பி வந்திருக்கிறோம். எங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் எங்களுக்கு அவசியம் என்னது என்று வேண்டுதலோடு வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை நீர் ஆசீர்வதித்துத்தான் ஆக வேண்டும், அற்புதங்களை செய்துதான் ஆக வேண்டும், எங்களோடு பேசித்தான் ஆக வேண்டும், உம்முடைய கிரியையை நடப்பித்துத்தான் ஆக வேண்டும். உம்முடைய செல்ல கரங்களில் தருகிறோம். இதுவரைக்கும் உம்முடைய ஆளுகையை நீர் தந்திருக்கிறது. இனிமேலும் உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய வல்லமையினால் நிரப்பி அடியானை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தில் பணிகிறோம், கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தர் உங்களை அளவின்றி ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நாம் தியானம் செய்யும்படி தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயங்களுக்கு ஏற்றார் போல் அடையாளமிட்டிருக்கிற வேத பகுதி என்னவென்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே 3 முதல் 26 வசனங்களை உங்கள் கவனங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 26 வசனங்களை உங்கள் கவனங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பர்களே, சிறையிருப்பில் வாழ்கிறவர்கள் சிறைப்பட்டு போய் தவிக்கிறார்கள். தங்களால் வலப்பக்கம் இடப்பக்கம் திரும்பலாகாது, அவர்களால் எழுந்திருக்கவும் இயலாது, வாழ்வுரிமை நஷ்டப்பட்டிருக்கிறது, சிறை கைதிகளாய் இருக்கிறார்கள். தங்களால் எத்தகை மேன்மையையும் பார்க்க இயலாது என்ற நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிற நிலை. இனிமேல் விடுதலை காலம் பிறக்குமோ என்று விடுதலை காலத்திற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பாபிலோனிய சிறையிருப்பின் பயங்கரங்கள், கொடுங்கோலாசனம், அது வேதனை நிறைந்த காலகட்டங்கள். என்னுடைய ராஜ்சாமம் என்றைக்கு முடியும், பொழுது எப்பொழுதுதான் விடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பக்தன் சொல்வது போல அக்காலத்திய கவலையும் கண்ணீரும் பெருகிய நேரம். தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் மூலம் என் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தன்னை நம்பி வாழ்கிற தமது பிள்ளைகள் தப்பிதங்களை செய்து தவறியது உண்டு, கற்பனைக்கு விகற்பமாய் நடந்தது உண்டு, தேவனுடைய வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாத நிலை, தேவ சத்தம் சித்தம் அறியாது தவறிய பாதைகள் உண்டு. ஆயினும் மனுக்குலத்தின் மேல் பாசமும் நேசமும் வைத்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம் தீர்க்கதரிசியின் மூலமாய் நான் இதை செய்வேன், நிச்சயமாய் நான் இதை செய்வேன் என்று அவர்களோடு வாக்கு பண்ணின வாக்குறுதிகளாய் எழுதப்பட்ட ஒரு அதிகாரம் தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளுகிறீர்கள். பொதுவாக பண்டிதர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், இந்த 33ஆம் அதிகாரம் வாக்குத்தத்தங்களின் அதிகாரம் என்று சொல்லுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவனுடைய ஜனத்திற்கு கூப்பிடுகிறவர்கள், கண்ணீர் வடிக்கிறவர்கள், கதறுகிறவர்கள், யாசிக்கிறவர்கள், தேவ சமூகத்தில் கதறுகிறவர்கள், புலம்புகிறவர்கள், ஆண்டவரே உம்மை தொழுது கொண்டு என்ன பயன்,
துவங்கி என்னதான் கிடைத்தது என்று கேட்கிற பலருக்கும் பிரதியுத்தரம் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்த பகுதி என்று சொல்லப்படுகிற பகுதி தான் இந்த எரேமியா 33ஆம் அதிகாரம். இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் 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 உங்களோடு பதிவு செய்ய முடியும். ஆனால் அதற்கு அதிக சமயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டி இருப்பதினாலே மிக வேகமாக பரிசுத்த ஆவியானவர் நான் செய்வேன், இத்தகைய சூழ்நிலையில் வாழ்கிற என் ஜனத்திற்கு நான் இதை செய்வேன் என்று கர்த்தர் நான் செய்வேன், சர்வ வல்லவராகிய நானே அதை செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற சிலவற்றை உங்களுக்கு கோடிட வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ சில தவறுதல்கள், நினைத்து பாராத நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை அடிமைப்பட்டு போன நிலை, சிரமப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், கஷ்டப்படுகிறோம். பாபிலோனிய சிறையிருப்பு நம்மை கொடுமைப்படுத்துகிறது. வியாதிகளினாலே, பலவீனங்களினாலே, கஷ்டங்களினாலே, கடன் பிரச்சனையினாலே, குடும்பத்தில் இருக்கிற பிரிவினையினாலே, துயரங்களினாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அணு அணுவாக செத்து கொண்டிருக்கிறோம். நம்ம அதை தாங்க முடியல. ஆகையால் இந்த ஆண்டினுடைய கடைசி சமயங்களிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், வாக்கு பண்ணின தேவன் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாத தேவன். நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில நான் இதை செய்வேன், நிச்சயமா இதை செய்வேன் என்று பதறிப்போன நம்மோடு, கதறிக்கொண்டிருக்கிற நம்மோடு, சிறைப்பட்டிருக்கிற நம்மோடு, விடுதலை இல்லையே என்று தவிக்கிற நம்மோடு, சஞ்சலப்படுகிற நம்மோடு கர்த்தர் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்மோடு தான் அவர் பேசுகிறார். நம்முடைய வாழ்வின் நிலை என்ன, நம்முடைய குடும்பத்தின் நிலை என்ன, அன்றாட நம்முடைய நிலை என்ன என்பதை எல்லாம் கர்த்தர் அறிந்ததனால தான் ஆண்டவர் இந்த ஆண்டு கடைசியில நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாத, மனம் துவண்டு போகாத, நிச்சயமாய் உன்னை கைவிட மாட்டேன், அநாதி சிநேகத்தினால உன்னை சிநேகிப்பேன், நிச்சயமாய் என்னுடைய பாசம் நேசம் உனக்கு உண்டாகும், என் நேசத்தினாலே உன்னை மீண்டும் கடாட்சித்து நான் செய்கிற காரியம் அது பெரிதாயிருக்கும், அது மறக்க முடியாததாயிருக்கும், அது அற்புதமாயிருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்படி இந்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் வேதனையோடு கஷ்டங்களை சுமந்து வருகிற, துயரங்களையும் அடிமைத்தனத்தையும் அனுபவித்து, சிறையிருப்பினுடைய கொடுமைகளையும் அனுபவித்து விசுவாச பிரயாணம் செய்து வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தராகிய தேவன் நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற சிற்சில பகுதிகள். ஒன்றாவது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. சபையாகிய கர்த்தருடைய பிள்ளையாகிய தேவனுடைய ஜனமாகிய நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால் அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிக்கும் சமயமாயிருக்கும். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், மனிதனை நோக்கி புலம்பி அழுத காலம் முடிந்தது, மனிதனை நோக்கி கதறிய காலம் முடிந்தது, மனிதனை நோக்கி கொடுங்கள் செய்யுங்கள் என்று கைகட்டி நின்ற காலம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் சொல்றார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. தாயும் அவரே, அவர் நமது தந்தையும் அவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளா? தாய் மறந்தாலும் தம்மை மறவாத ஒரு நல்ல தகப்பன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற நேசத்துல, பாசத்துல, அன்புல பெரிய அன்பு தாயினுடைய அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏனென்றால் தாய் 10 மாதம் தன்னுடைய கருவறையிலே நம்மை சுமக்கிறதுனால அந்த அன்பு அது சொல்லி மிகையாகாத ஒரு அன்பு என்று சொல்லுவார்கள். ஆனா தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிப்பது போல என்ற வசனத்தை யோசிக்கும் பொழுது என்னுடைய இருதயம் என்ன தெரியுமா சொல்லிச்சு? 10 மாதம் தாய் தன் கருவறையில் தன் பிள்ளையை சுமக்கிறாளே, அந்த தாயையும் அந்த கருவறையில் இருக்கிற பிள்ளையையும் இந்த 10 மாதம் மட்டுமல்ல, காலம் முழுவதும் தன் இதயத்திலே சுமக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறாரே, அந்த தகப்பனுடைய அன்பு அது எப்படிப்பட்ட அன்பு? எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? தாயையும் தாயின் கருவறையில் இருக்கிற அப்பிள்ளையையும் அந்த 10 மாதம் தன் இதயத்தில் வச்சு வாழ்நாள் முழுவதும் தன் தகப்பன் சுமந்து வருகிறாரே, அந்த தகப்பனுடைய அன்பு எல்லா அன்பை விட பெரிய அன்பல்லவா? அதனாலதான் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டுதான் இப்படியும் ஒருத்தர் யோசிப்பான்றதுனாலதான் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா, தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல நான் உன்னை சுமந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்றார். ஆமென், ஆமென். நம்முடைய செல்ல தகப்பன், சர்வ வல்லமை உள்ள தேவன், கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ இதுவரையிலும் அழுததும் புலம்பியதும் கதறினதும் கண்ணீர் வடித்ததும் போதும். இனிமே இந்த உலகத்துல யாரை பார்த்து நீ புலம்ப கூடாது. நீ உரிமையோடு கேட்கக்கூடிய ஒரே இடம், கூப்பிடக்கூடிய ஒரே இடம் என்னுடைய சமூகம் மட்டும்தான். நீ கூப்பிடு, நீதான் என்ன நோக்கி கூப்பிடணும். இனி உலகத்துல யாரை பார்த்து எதையும் கேட்காத. நீ கேட்க வேண்டிய ஒரு இடம் கர்த்தருடைய சமூகம். இன்று நாளை இன்று நாளை இன்று நாளை என்று உன்னை ஏமாற்றி உன்னை தொலைத்து போடுகிற உலகம் இந்த உலகம். ஆனால் கர்த்தராகிய தேவன் அப்படி அல்ல. மனுஷன்கிட்ட கேட்கிற 100 முறை கேட்கிற, இந்த கதறி கேட்கிற, அழுது கேட்கிற, புலம்பி கேட்கிற இந்த கூப்பிடுதல ஒரு முறை மனசார தெய்வத்தோட சொல்லியிருந்தேன்னு சொன்னா என்னைக்கோ அற்புதம் நடந்த கைதட்டி கத்தரை மகிமைப்படுத்தி. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு அப்பாவை பார்த்து, ஒரு அம்மாவை பார்த்து, ஒரு சொந்த பந்தத்தை பார்த்து, உடன் பிறந்தவங்களை பார்த்து கெஞ்சி 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 அண்ணே அண்ணே அண்ணே, அக்கா 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 இப்படின்ட்டு எத்தனை முறை ஒரு பிச்சை எடுக்கிற மனுஷனை விட கேவலமா நம்ம கேட்கல. கொஞ்சம் உதவி செய்யுங்களா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா, இத மட்டும் நீ கர்த்தரோட சொல்லி இருந்தனா. ஆமென். கர்த்தரை பார்த்து ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது அது எப்படி கூப்பிடும் தெரியுங்களா? அதற்கு ஒரு சான்று. மிக அறிந்த தெரிந்த மனுஷன் பர்த்திமேயு என்கிற குருடன், இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். வீதியில உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற மனுஷன், அவன் பிழைப்பே அதுதான். கண்ணு தெரியாது குருடனான மனுஷன். இந்த மனுஷன் ஆண்டாண்டா உட்கார்ந்து இருக்கிறான் அந்த வீதியில. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் இந்த உலகத்துல வேற யாரு கூப்பிட்டாலும் சரி, அவங்க கேட்ட கேளாம போயிருவாங்க. அண்ணே, கால் சத்தம் கேட்கும் போதெல்லாம் என்ன போடுன போட்டு போன அப்படின்னு சொல்லுவான்.
ஏக்கா ஏதாவது கொடுத்துட்டு போக்கா அப்படின்றான். ஆனா இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார். மனுஷனை பார்த்து கதறிய நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பியுங்கள். அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற, சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற உயரிய நாமங்களாகிய ஆச்சரியமான அற்புத நாமங்களை சொல்லி, தகப்பனே, செல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, தாவீதின் குமாரனே, ராஜாதி ராஜாவே, கிருபை நிறைந்தவரே, அற்புதங்களை செய்கிறவரே, யெகோவா ராஃபா, யெகோவா ரூவா என்று அவரை கூப்பிட ஆரம்பிச்சார். எண்ணி பாராத பெரிய காரியங்களை அவர் உனக்கு அறிவிப்பார். பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்காய் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளை நீ பிரமிக்கத்தக்கதை கர்த்தர் உனக்கு செய்வார். ஆகையால் செபிக்கும் பொழுது அறை வீட்டை பூட்டிக் கொண்டு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தனித்து நின்று கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லு, பத்திமேயு சொன்னது போல, தாவீதின் குமாரனே, அன்பர் இயேசுவை எந்த நாமத்தை சொல்லி கூப்பிட உங்க இதயத்துல பிடிச்சிருக்கோ அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடு. இயேசுவின் நாமம் அது வல்லமை நிறைஞ்ச நாமம். ஆமென். இயேசுவே, 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 கிறிஸ்து இயேசுவே அப்படின்னு சொல்லி நீ அவரை கூப்பிட ஆரம்பிச்சாலே பரலோகம் உனக்காக திறக்கப்படும். அந்த நாமம் அது ஒரு அதிசய நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனிக்கின்ப நாமம் என்ற ஒரு மலையாள பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ், ஹல்லேலூயா. ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனிக்கின்ப நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனிக்கின்ப நாமம். கைகளை தட்டி தட்டி சேர்ந்து பாடு. ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனிக்கின்ப நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனிக்கின்ப நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனிக்கின்ப நாமம். கைகளை தட்டி கடைசி வரை பாவபரிகாரார்த்தம் பாதகரத்தே பாரிடத்தில் வந்த நாமம். பாவபரிகாரார்த்தம் பாதகரத்தே பாரிடத்தில் வந்த நாமம். பாவமற்ற ஜீவிதத்தில் மாதృகையை காட்டி தந்த பாவனவ புண்ணிய நாமம். பாவமற்ற ஜீவிதத்தில் மாதృகையை காட்டி தந்த பாவனவ புண்ணிய நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனிக்கின்ப நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய
அதிசயனாமம் ஏழையரை கிருபனாமம் என்னவில்லா பாவம் என்னில் நீக்காம் என்னில் கனிந்த நாமம் இயேசு நாமம் அதிசயனாமம் ஏழையரை கிருபனாமம் என்னமில்ல பாவம் என்னில் நின்று நீக்காம் என்னில் கனிந்த நாமம் என்னமில்ல பாவம் என்னில் நின்று நீக்காம் என்னில் கனிந்த நாமம் அந்நிரந்தம் மேலெடுத்து என்னை சுமாய் மாற்றுதம் உன்னதன் தேவன் நாமம் அந்நிரந்தம் மேலெடுத்து என்னை சுமாய் மாற்றுதம் உன்னதன் தேவன் நாமம் ஸ்ரீ இயேசு நாமம் அதிசயனாமம் ஏழையரை கிருபனாமம் ஸ்ரீ இயேசு நாமம் அதிசயனாமம் ஏழையரை கிருபனாமம் எல்லா நாமத்திலும் மேலாய நாமம் பக்த ஜனம் மட்டும் நாமம் எல்லா முழங்கால்களும் மடங்கிடும் தேரு முன்பில் வல்லபத்துவம் உள்ள நாமம் எல்லா முழங்கால்களும் மடங்கிடும் தேரு முன்பில் வல்லபத்துவம் உள்ள நாமம் ஸ்ரீ இயேசு நாமம் அதிசயனாமம் ஏழையரை கிருபனாமம் ஸ்ரீ இயேசு நாமம் அதிசயனாமம் ஏழையரை கிருபனாமம் ஸ்ரீ இயேசு நாமம் அதிசயனாமம் ஏழையரை கிருபனாமம் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்ந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நீ அவரை கூப்பிடுகிற போது நிச்சயமாகவே நிச்சயமாகவே பரத்திலிருந்து உனக்கு பதில் உண்டாகும். அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் பெரிய காரியங்களை அறிவிப்பார். ஆமென். அது மட்டுமல்ல, அதே பர்திமேயுடைய அச்சம்பவத்திலே நான் வாசிக்கிற பொழுது மார்க்கு சுவிசேஷ 10ஆம் அதிகாரம் அதனுடைய 48ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, மார்க்கு சுவிசேஷ 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். தாவீதின் குமாரனே என்று கூப்பிடாதிருக்கும்படி, இயேசுவே என்று சொல்லாதிருக்கும்படி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அற்புதங்களை செய்யும் என்று சொல்லாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். ஆமென் சொல்லுங்க. அவன் பேசாதிருக்கும்படி, அவன் ஆராதிக்காதிருக்கும்படி, அவன் துதிக்காதிருக்கும்படி, அவன் இயேசு வாழ்வளிக்கிறார் திருச்சபைக்கு போகாதிருக்கும்படி, இந்த சபைக்கு வராதிருக்கும்படி. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரியாதிருக்கும்படி, கர்த்தரை மகிமைப்படுத்தாதிருக்கும்படி அநேகரை அதட்டினார்கள். உனக்கு வேற வேலையே இல்லை. கோதையார்ல இருந்து ஏறி நாகர்கோயிலுக்கு இப்படி வர வேண்டிய தேவை உண்டா உனக்கு? பக்கத்துல வேற சபை கிடையாது. பக்கத்துல எங்கேயாவது போய் ஆராதிக்க கூடாதா என்று அதட்டிய பலரும் சுற்றிலும் இருக்கிறார்களே.
அல்லேலூயா. அதட்டினார்கள். கூப்பிடாத, பயமுடுறா, பயமுடு. துதிக்கிற நேரத்துல பயமுடு, ஜெபிக்கிற நேரத்துல பயமுடு, ஆடி பாடி ஆராதிக்கிற நேரத்துல துதிக்க விடாம, ஜெபிக்க விடாம, ஆராதிக்க விடாம, தேவனுடைய வேலையை செய்ய விடாம, ஊழியத்தை செய்ய விடாம. ஆண்டவர் ஊழியம் செஞ்சா உனக்கு அவரை பத்தி தெரியாது, போக போக உனக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யார தெரியும்? உனக்கு அவரை பத்தி தெரியாது, எங்களுக்கு தெரியும். நாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி விசுவாசிங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கவே இல்லை. ஆமென். அது போக போக தெரியும். உன் மனசாட்சிக்கு தெரியும். உன் மனசாட்சி பேசுது. நான் சொன்னனா, நான் செஞ்சனா, இதெல்லாம் செய்திருக்க கூடாது. ரொம்ப கவனமா இரு. யார்கிட்ட கவனமா இருக்கு? பிசாசுகிட்ட தான் நீ கவனமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறிந்தவர்கள் அல்லவோ, ஆகவே அவருக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்படி பலர் அதட்டவில்லையா? ஊழியம் செய்யறதுக்காக வரணும்ன்ற ஆசைப்பட்ட நேரத்துல ஊழியத்துக்கு போகாதன்னு சொல்லவில்லையா? தேவனுடைய வேலையை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட நேரத்தில் நீ செய்யாதேன்னு பல பேர் முன்னே அதட்டவில்லையா? அதட்டினார்கள். செய்யத்தான் செய்வாங்க. நீ தனிப்பட்ட முறையிலே ஜெபிக்கும் பொழுது, நீ தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, கர்த்தருக்காய் அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரோட ஒரு தனிப்பட்ட நேசம், சிநேகம் நமக்கு உருவாகும் பொழுது, நம்மை அதட்டும் பல சக்திகள் வரத்தான் செய்யும். அதை எப்படி தெரியுமா கைகாரியம் பண்ணணும்? அப்போஸ்தலர் 28 எடுக்க வேணாம். மலித்தா என்ற இடத்துக்கு வந்து சேருகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவனோடு சேர்ந்த அத்தனை பேரும் அந்த தீவுல வந்த உடனே ஒரு விஷ பாம்பு அவன் கையை கவ்விக்கொண்டது. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விஷ விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவருடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்ட பொழுது, இந்த மனுஷன் கொலமாதக, இதற்கு சந்தேகமே கிடையாது, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தது பழியானது அவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். ஆனா ஹலோ, லிசன் லிசன் லிசன். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் யூதா கோத்திரத்து சிங்கத்தினுடைய சிங்க குட்டி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டார். போடா. ஹல்லேலூயா. நீ உன் கூட்டமும் நீ உன் செயலும், அல்லேலூயா சொல்லுங்க, அதட்டினார்கள். அதட்டுகிற நேரத்தில் அதை பார்த்து நீ மிரளாத, கலங்காத, போயா வேலையை பாரியான்னு சொல்லு. கையை தட்டி கத்துற, மகிமைப்படுத்து, உதறி போடு, தட்டி போடு, சீ சீ அப்படின்னு போடு. அப்பதான் நீ நிக்க முடியும். ஆமென். விஷநாசினிகள் பலதும் நம்மை அழிக்க, அதட்ட, கெடுக்க புறப்பட்டு வருகிற பொழுது தயவு செய்து எங்க இருந்தாலும் இங்க இருந்துராதையா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்படின்னு வர நேரத்துல நீ செய்ய வேண்டியதுதான். ஏன்னா நீ அடைய போகிற பெரிய ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற மேன்மை, நீ பெரிய காரியங்களை காண்பாய். பெரிதானவைகளை உனக்காய் அறிவிப்பேன், பெரிதானவைகளை உனக்காய் செய்வேன். அவனை அதட்டினார்கள். ஆனாலும் அந்த பர்த்திமேயு செய்த காரியம் என்ன தெரியுமா? முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு, தாவீதின் குமாரனே
எனக்கு இறங்கும் என்று அவரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தராகிய இயேசு அங்கே நின்றார். இயேசு அங்கே நின்றார். இயேசு அவனை அழைத்து வர சொன்னார். அந்த குருடனை அழைத்தார். திடன் கொள், தைரியமாயிரு. யார் என்ன சொன்னாலும் நீ சோர்ந்து போகாத, எழுந்திரு, தைரியமாயிரு. நான் உன் கூட இருக்கேன், உனக்கு அற்புதம் செய்கிறேன். அற்புதத்தை செஞ்சான். அவன் மகா பெரிதானதை கண்டான். தன் கண்கள் திறந்தது, விடுவிக்கப்பட்டான். அவன் அற்புதத்தோடு திரும்பினான். விசுவாசம் இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல அநேக உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் நம்மை அதட்டுகிறதாய், நம்மை தடை செய்கிறதாய், நம்மை விட்டுவிடாததாய், நம்முடைய அழைப்பையும் தரிசனத்தை கெடுக்கத்தக்கதாய், தேவனுடைய பிள்ளையை இயேசுவின் மேல் வைத்திருக்கிற சிநேகம், இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அற்புதமான நேசத்தை இல்லாமலாக்கி போடுகிறதாய் புறப்பட்டு வருகிற பலதும் உண்டு. ஆனால் அவைகளை உதறி போடு. நீயோ அற்புதம், 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 அதிசயங்களை காண்பாய். அந்த குருடனுக்கு இயேசு சொல்லும் பொழுது சொன்னார், don't worry about it, always I am with you. திடன் கொள். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ அசாதாரணமானவன். இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்தை தான் நானும் ஜெயிச்சிருக்கேன்னு சொன்னார். இந்த உலகத்தை தான் நானும் ஜெயிச்சிருக்கேன். நான் வந்த வழிதான் நீ வந்துகிட்டு இருக்க. அதனால நீ கலங்காத. நான் எந்த வழி வந்திருக்கிறனோ அந்த வழியை நீ சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்துகிட்டே இரு. நீ வெற்றி மேல வெற்றி, வெற்றி மேல வெற்றி, அற்புதத்தின் மேல் அற்புதங்களை நீ அனுபவிப்பாய். நீ பெரிதானவைகளை காண்பாய். Hallelujah. Amen. Amen. நம்ம கர்த்தர் சொல்றாரு, நீ எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தராகிய தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கூப்பிடு, நீ உனக்கு பதில் கொடுப்பா. உன் குறையெல்லாம் நிறைவாக்கி தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பா. குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நம்பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கைகளை தட்டி வந்திருக்கிறார், எல்லோரும் இந்த பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கரங்களை தட்டி கடைசி வரை கூப்பிடு, நீ பதில் கொடுப்பா. குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு, நீ பதில் கொடுப்பா. குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம்,
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்பிக்கையோடு மனதுருக்க உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்க உடையவரே மன்னிப்பதிலே வல்லவர். உந்தன் நினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உங்க நினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைகளை 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 தட்டி கைதட்டி கைதட்டி இன்னும் கம்பீரமாக நன்றி இயேசு சுவாமி. கைதட்டி பாடுவோம், நல்ல கைகளை தட்டி எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இரண்டாவதாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33:6 வாசிக்கும் பொழுது, இதோ இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துவே. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிரமப்படுகிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களின் பட்டியல் என்ன தெரியுமா? நான் உனக்கு சௌக்கியம் தரப்போகிறேன், உன்னை சௌக்கியமாக்க போகிறேன், சுகம் தரப்போறேன், நீ சுகமா இருப்ப. பிரியமானவரே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். 107ஆம் சங்கீதத்தில் 20வது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை சௌக்கியமாக்கி குணமாக்குவார். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள், சுகமாகிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை விசுவாசிக்கிற நமக்கு நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி சொல்ற போது அழகா சொல்லி வச்சிருக்கிறார். நீ எந்த மனுஷனையும் நம்பாத. உனக்கு இருக்கிற ஒரே டாக்டர், நிரந்தர மருத்துவர் கர்த்தராகிய தேவன் தான். அவரிடத்துல சௌக்கியம் இருக்கிறது, சௌக்கியம் உண்டு. வேற எங்கேயும் தேடி போக அவசியம் இல்லை. அது மட்டுமல்ல, அதே அதிகாரம் என்ன சொல்லுது? உனக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் வர பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே எரேமியா தீர்க்கதரிசி சொல்ற நேரத்துல 30ஆம் அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 30:17 படிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, உன்னை பார்த்தா விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்கிறார்கள். உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், நீ தள்ளுண்டவள், லிஸ்ட்லயே இல்லாத, பட்டியலிலே இல்லாத அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு பெயரிட்டு இருக்கிறார்கள். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துக பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம யாரும் விசாரிக்கல, நம்ம யாரும் கேட்கல. 38 வருஷம் மனுஷன் சொன்னான் தெரியுங்களா? ஆண்டவரே, என்ன இந்த குளத்துல கொண்டு விடுறது கூட யாருமே இல்ல ஆண்டவரே.
நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்கறது கூட யாரும் இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொன்னா. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில பல நேரங்களிலே விசாரிப்பற்றவர்கள் ஒரு போன் போட்டு நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கல. சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் வியாதி, கஷ்டம், பலவீனம், வேதனை, பிரச்சனை, இரவு பகலா ஐயா மிருகத்தை விட கடினமா உழைச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா. ஒரு வார்த்தை கூப்பிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்க மாட்டாங்க. என் புருஷன் கேட்கறது இல்லை, என் மனைவி கேட்கறது இல்லை, என் பிள்ளைங்க கேட்கறது இல்லை, என் சபையார் கேட்கறது இல்லை, யாருமே கேட்கறது இல்லை. அதனால நீ விசாரிப்பற்ற சீயோன் என்று சொன்னார்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. மனுஷன் விசாரிக்க வேணாம். நீ நல்லா இருக்கியான்னு உலகத்துல யாரும் கேட்க வேணாம். கர்த்தர் கேட்டா போதாதா? ஏசப்பா கேட்டா போதாதா? ஆண்டவர் உன்னை பார்த்து நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்டா போதாதா? பரலோகம் நம்மை பார்த்து விசாரிக்கும் காலம் இது. உலகத்துல யார் கேட்டாங்களோ கேட்கலையோ அதை பத்தி நீ கவலைப்படாத. விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி அப்புறம் என்ன தெரியுமா? உன்னை തള്ളുണ്ടവൾ എന്ന് പേരിട്ടാர்கள். അവരൊന്നും ഞങ്ങളോടില്ല, അവരൊക്കെ ഡിസ്മിസ് ചെയ്തു. കൈതട്ടി കത്തർ മയപ്പെടുത്തുന്നു. നമ്മളെല്ലാം ഡിസ്മിസ് കേസിൽ ഇറങ്ങും, സസ്പെൻസിൽ ഇറങ്ങും. തള്ളുണ്ടവൾ എന്ന് சொல்லி, வேண்டாதவள் என்று சொல்லி, தகாதவள் என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹalleluya. അവരൊന്നും ഇല്ലെന്ന് പറ. ഹല്ലേലൂയ சொல்லுங்க. അവരൊന്നും ഇല്ലെന്ന് ഒന്ന് മനസ്സിലാക്കിക്കോ. ഇത് പറയാൻ പോയാൽ കർത്താവായ ദൈവം നിന്നെ അനുഗ്രഹിക്കാൻ സമയമായി എന്നുള്ളതാണ്. അവരൊക്കെ തള്ളിക്കളഞ്ഞു എന്ന്. என் குடும்பத்துல இருந்து, கோத்திரத்துல இருந்து, வீட்டுல இருந்து, ஐயா சொந்த பந்தவை எல்லாரும் சொல்றது சபையில இருந்தே தள்ளியாச்சுங்க. சொல்லிட்டாங்களா? கவலைப்படாத. அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுகிற தேவன் ஆணை. மனுஷன் தள்ளி விட்டா நமக்கு என்ன? கர்த்தர் சொல்றார், உன்னை ஆரோக்கியப்படுத்தி 100 வயது சென்றாலும் உன்னை வாலி போல வச்சு இந்த பூமியில கர்த்தர் உன்னை அழகும் சிங்காரமுமா மேன்மைப்படுத்தி ஆரோக்கியம் அப்படின்றது not only this body, இந்த சரீரம் மட்டுமல்ல, ஃபைனான்சியலி கர்த்தர் உன்னை ஆரோக்கியப்படுத்துகிறார். உன் சரீரத்தை கர்த்தர் ஆரோக்கியப்படுத்துகிறார். சொத்து சுகத்துல கர்த்தர் உன்னை ஆரோக்கியப்படுத்துகிறார். தேவனுடைய ஆரோக்கியம், கர்த்தர் நமக்கு தருகிற ஆரோக்கியம், தேவன் நமக்கு தருகிற ஜனப்படை கடந்த காலங்களை போல அல்ல. உன்னை தள்ளிவிட்டார்களோ, விசாரிப்பது தேசம் என்று சொல்லுகிறார்களோ, கர்த்தர் சொல்றார், உன்னை நான் ஆரோக்கியப்படுத்தி. ஹalleluya. ஏய், மழை வந்தாலும் சரி, புயல் காற்றடிச்சாலும் சரி, நீ அசைவதில்லை. நான் உன் வலது பாரசத்திலே இருப்பேன். உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, உன் அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்தி, உன் வேற நான் உறுதிப்படுத்தி, எதற்கும் அசையாதிருக்கும்படி உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஆமென். ஹalleluya. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது அவராலே ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, ரெண்டு கையை தூக்கி. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே என்பதே என்னை மீட்டவரே. அசைவுற
விடமாட்டீர், என்னை அசைவுற விடமாட்டீர். எவரிபடி என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலியாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலியாகும். சொல்லுங்க. கண்மலையே அடைக்கலமே என் பலமே, என்னை மீட்டவரே, அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற விடமாட்டீர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, உன்னை உறுதிப்படுத்தி, உன்னை ஸ்திரப்படுத்தி, உன்னை திடப்படுத்தி, நீ காயப்பட்டிருக்கல்ல, உன் இதயத்தை காயப்படுத்தி வச்சிருக்காங்கல்ல, உன் இருதயத்தை உடைச்சு வச்சிருக்காங்கல்ல, உன்னை ஆள வச்சு வச்சிருக்காங்கல்ல, உன்னை கதற வச்சு வச்சிருக்காங்கல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆற்றுவேன், உன்னை தேற்றுவேன். இத கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. ஹல்லேலூயா. வாழ்க்கையில நொந்து போய் இந்த நாள் கர்த்தருடைய சமூகத்தில் அழுகையோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நொந்து போய் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர்களோடு தனிப்பட்ட முறையில பேசுவதை நாவிலே உணர்கிறேன். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், முதல்ல இதய காயம், இரண்டாவது சரீர காயம். இந்த காயங்களை கர்த்தர் ஆற்றி கொடுப்பார். இந்த நாளோடு இந்த கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு. பிரதர், அவங்க சொன்னதெல்லாம் நினைச்சா, பேசுறதெல்லாம் நினைச்சா உலகத்துல வாழ்றது அர்த்தமே இல்லை பிரதர். எதுக்காக ஊழியம் செய்யணும், எதுக்காக ஆண்டவருக்காக வாழணும், எதுக்காக அப்படி என்ற கேள்வி வந்துருது பிரதர். கலங்காத கலங்காத கலங்காத. கர்த்தரின் காயங்களை ஆற்றுவார், கர்த்தரின் காயங்களை ஆற்றுவார். தேவனது வேதனை எடுத்து போடுகிறார். இதை கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. ஆமென். மட்டுமல்ல, 33ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சிறைப்பட்ட தமது பிள்ளைகளுக்கு, தம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தன் ஜனத்திற்கு ஆண்டவர் வாக்குறுதியா சொல்ற அடுத்த வாக்குறுதி என்னன்னு சொன்னா, உனக்கு பரிபூரண சமாதானம், பரிபூரணம், குறைவில்லாதது, சற்றும் குறைவில்லாத சமாதானத்தை உனக்கு நான் கொடுப்பேன். உலகத்துல யாருக்கு சமாதானம் இல்ல, சமாதானமே இல்ல, நிம்மதியே இல்ல அப்படி சொல்றது யார் தெரியுங்களா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் நினைக்கிறேன் 48ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் 22ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானம் யாருக்கு இல்லை? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. கர்த்தரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எக்காலமும் சமாதானம் உண்டு. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? சமாதானத்தை யாருக்கு வச்சிருக்கேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அதே தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி வச்சிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் கொஞ்சம் படிங்க. பைபிள் என்ன சொல்லுகிறது? என் கற்பனைகளை என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். அப்பொழுதும் சமாதானம், அப்பொழுதும் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். Don't worry. 1000 பிரச்சனை
நம்ம சுத்தில இருக்கட்டும், ஆனா நமக்கு சமாதானம் இருக்கு. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? நாம் கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். தேவனுடைய வார்த்தையை நம்பி இருக்கிறவங்க. இயேசு பேதுருவை கூப்பிட்டு சொல்றாரு, பேதுருவே, உனக்கு நான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். நீ உன் அறையை கட்டும் சமயம் வேறொருவன் உன்னை அழைத்து கொண்டு போகும் நேரம் வரைக்கும் அப்படின்ற ஒரு காலத்தை உனக்கு ஆயுசு காலமா கொடுக்கறையா அப்படின்னு சொல்றார். பேதுருவுக்கு அது இருதயத்துல சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லி பேதுருவுக்கு தெரியாது. ஆனா ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, எடுக்க வேண்டாம், வாசிக்க வேண்டாம் சொல்றேன். வாசிக்கும் பொழுது அங்கே பேதுருவுக்கு ஏற்பட்ட நிலை என்ன? சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு அவசியம் வந்து போச்சு. சிறைக்கு போகிறான். ஆனா அந்த சூழ்நிலை, அந்த நிலை 4 வகுப்பு கடும் காவல் கொடுக்கப்பட்டிருந்தது. வேதம் அதைத்தான் சொல்லுது. சேவகர்கள் சுத்தி நிற்கிறார்கள். ஆனா அதுல ரசனை என்ன தெரியுங்களா? பேதுரு சிறையில் இருக்காரு, கால சங்கிலியால கட்டி போட்டிருக்கு, சுத்தி 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 அப்படியே அருவா வச்சுக்கிட்டு நிக்கிறாருங்க. ஆனா பேதுரு அழகா தூங்கிட்டே இருந்தார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். நினைச்சு பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்களா, தூக்கம் வருமா? இரவு நேரத்துல ஒரு 1:30 மணி 2 மணிக்கு டக்கு 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 இப்படி ஒரு சத்தம் மட்டும் ஜன்னல கேட்டுச்சுன்னு வச்சுங்க, தூக்குறவங்க எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. தூங்குவீங்களா? யார் வந்தானே தெரியல ஆண்டவரே, ஆண்டவரே எவன் வந்தானே தெரியலையாப்பா. இயேசுவே, கூரையை உடைச்சானா, இல்ல பவுன் வச்சிருக்க இடத்தை உடைச்சானா, இல்ல பணம் இருக்கிற இடத்தை உடைச்சானா, இல்ல காரை எடுத்து போறானா? ஆமாதானே? சமாதானம் இல்லல்ல, நிம்மதி இல்லல்ல, தூக்கம் வரல. இன்னொரு பக்கம் நாளைக்கு கோர்ட்டுக்கு போனோம், பாக்ஸ்ல போய் நிக்க வேண்டி இருக்குது. என்ன கேட்க போறானோ தெரியாது. நாளைக்கு வட்டிக்காரனுக்கு பணம் கொடுக்கணும், என்ன நடக்க போகுதோ தெரியாது. நாளைக்கு 10 ஜட்ஜஸ் உட்கார்ந்து விசாரிக்க போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. ஐயா, 10 பேர் பல கேள்வி கேட்பான். என்னதான் வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை. என்ன வேணா சொல்லிட்டு போ, என்ன வேணா பண்ணிட்டு போ. சமாதானத்தோடு நித்திரை. தூங்குறதே மொத்தம் 3 மணி நேரம் தான். அந்த 3-4 மணி நேரத்திலே சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்து கொள்கிறோம் என்றால் நம்மை போல் பாக்கியவான்கள் உலகத்தில் யாருமே இல்லை. தன் கற்பனைக்கு கீழ்ப்படுகிற தமது பிள்ளைகளுக்கு தேவன் சமாதானத்தை தருகிறார். சென்டிலா, அழகா. அதனால இரவு பகலா தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பாக்கியவான்கள் நினைக்காதீங்க. உனக்கு கனநித்திரையின் ஆவி அப்படின்னு பைபிள் எழுதி இருக்கு. ஆமென். தூங்குறதுக்கெல்லாம் ஒரு சமயம் இருக்குது, அப்பதான் தூங்கணும். சோபால உட்கார்ந்தாலும் தூக்கம், சில நின்னுட்டே தூங்குவாங்க. ஆமென். ஆமா, போன்ல பேசிக்கிட்டே இருப்பாப்புல, அப்படியும் தூங்குவாங்க. அப்படி தூங்குற ஆவியெல்லாம் இப்ப இருக்கு. அது ஒரு டிசீஸ், அது ஒரு பொல்லாத வியாதி. ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற நித்திரை பேதுரு கொடுத்தது மாதிரி, ஐயா, ஒரு பக்கம் அருவாவோட நின்னாலும் பரவாயில்ல, சங்கிலியால கட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு சமாதானமான நித்திரை, சமாதானமான வாழ்க்கை. யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. கார்ல ஏறி உட்கார்ந்தா நல்ல தூக்கம், கை தட்டி கத்திர மயப்படுது. நமக்கு என்ன? நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவருடைய சம்பத்து, தேவன் நமக்கு கொடுத்த பாக்கியங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றார், பரிபூரண சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன்.
யாருக்கு கொடுக்கிறேன்? என் கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். கற்பனை தேவன் கொடுத்திருக்கிற தன் கையால் எழுதிய தன் கற்பனை, தன் பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அவங்களுக்கு தான் சமாதானம். இல்லைன்னா சமாதானம் வராது. வெரி சிம்பிளா சொல்லட்டுமா? ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு, எங்க போனாலும் சரிங்களா? சோ என்ன எழுதி வச்சிருக்காங்க? டேக் டைவர்ஷன் வச்சிருக்காங்களா இல்லையா? வச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, சில இடத்துல ரொம்ப தமிழ் எழுதி வச்சிருக்காங்க. நில், கவனி, செல். எப்படி? நில், கவனி, செல். இதெல்லாம் மனசுல வைக்கணும். இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம் வேற இருக்குது. நில்லு, சத்தியத்துல நில்லு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? கற்பனைய கவனி. ஆமென். என் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து என் கற்பனைகளை கவனித்தாயானால், நிக்கிற உனக்கு ஆண்டவர் சொல்றார், கவனி, லிசன். இத கவனிச்சு இதன்படி நான் செய்யறேன் பாரு. அதுக்கப்புறம் லெட்ஸ் கோ. நீ போயிட்டே இரு. உன்னை யாரும் அசைக்கவே முடியாது. உன் சமாதானம் பெரிதா இருக்கு. கைகளை தட்டி கத்திர மையப்படுத்தாங்க. நல்ல கையை தட்டி கத்திரக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிற தேவனுடைய ஜனம், தேவனுடைய கற்பனைக்கு செவி சாய்க்கிற கர்த்தருடைய கற்பனையை கவனிக்கிற இருதயமா இருந்துச்சுன்னு சொன்னா, நிச்சயமா அவர் பரிபூர்ண சமாதானத்தை நமக்கு கொடுப்பார். அப்புறம் சட்டுன்னு சொல்றேன், எரேமியா 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிச்சு பாருங்க. பைபிள் என்ன சொல்லுகிறது? வாசிச்சு பாருங்க. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து, கர்த்தர் சொல்றார், யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பின் காலத்தையும் திருப்பி முன்னிருந்தது போல 1000 மடங்கா, லட்சோமா கர்த்தர் சொல்றார், உன்னை கட்டுவிப்பே. நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் தன் கிரியை நடப்பிக்க போகிறார். சாத்தானின் சதிகளை கர்த்தர் உடைக்க போகிறார். மனிதனுடைய சூழ்ச்சிகளை கர்த்தர் இல்லாமலாக்க போகிறார். ஆண்டவர் என்ன சொல்றார்னா, உன்னை மீண்டும் எடுப்பித்து கட்ட போகிறேன், கட்டுவிப்பேன். நீ சொல்லிப்ப இடம் போதாத அளவுக்கு போயிட்டே இருக்கும். கர்த்தர் உன்னை கட்டுவிப்பார். அந்த காலம் வந்தாச்சு. இது தேவனுடைய சமயம். சிறையிருப்பின் காலம் முடிஞ்சாச்சு. யூதாவே, உன் சிறையிருப்பு முடிந்தது. இஸ்ரவேலே, உன் சிறையிருப்பு முடிந்தது. நீ முன்ன இருந்ததை விட 1000 மடங்கா ஜொலிக்க போற கர்த்தரே உன்னை கட்ட போகிறார். உன்னை உடைச்சு போட்ட அத்தனை சக்திகளுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை கட்டி எழுப்பி, கர்த்தர் மகிமையாய் ரீபா லஹா ஷந்தராராபா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், 2026 and 27 பரிசுத்த ஆவியானவர் நம்ம உருவாக்குகிற காலம், நம்மை கர்த்தர் பில்ட் பண்ற காலம், கர்த்தரை உருவாக்குகிற காலம், கட்டுவிக்கிற காலம். எதனால் உடைந்து போய் கிடக்கிறாய்? எதனால் சுக்குநூறா கிடக்கிற? எதனால் சிதறி கிடக்கிறாய்? கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், மீண்டும் உன்னை கட்டுவிப்பே. Thank you, Holy Spirit. மட்டுமல்ல, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரிச்சு, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஹalleluya, மன்னிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு, நம்முடைய குற்றங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு, நம்ம ஆண்டவருக்கு செய்த துரோகங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு, கர்த்தர் நம்ம இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வாக்குப்படுகிறார், இனிமேல் நீ எதை குறித்து கலங்காதே, கவலைப்படாத. கர்த்தரே உன் பாவங்களை, உன் அக்கிரமங்களை மன்னிக்கிறார். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு செவி கொடா. ஹல்லேலூயா, ஆமென். அக்கிரமங்கள், ஹலோ, அக்கிரமங்கள் அப்படின்னா என்ன? கிரமம் இல்லாததெல்லாம் அக்கிரமம். இட்ஸ் a very short. கிரமம் இல்லாததெல்லாம் அக்கிரமம். இந்த அக்கிரமங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறார். கிரமம் இல்லாத வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? லைஃப்ல ஒரு லைஃப் ஷெட்யூல் இருக்கணுமா வேண்டாமா? காலையில 4 o'clock wake up time, 4:30 it's a exercise time, it's a 5 o'clock it's a prayer time, 7:30 dressing time, 8 o'clock breakfast time, 8:30 மூவ் ஆன் ஆயிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கா? எனக்கு வாழ்க்கையில 4 மணியை கண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவங்க எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் கூட இல்லை. நமக்கு 4 மணி தெரியாது. ஆனா அண்ணன் ஊருக்கு போனா, அந்த குலசேகரம், பொன்மனை அந்த ஊருக்கெல்லாம் போனா 3 மணிக்கே டீ ஷாப் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. காலையிலேயே எழுந்து 3 மணிக்கே வேலை செய்ய வருவாங்க. சரிங்களா? நம்மெல்லாம் என்னன்னு தெரியல, 4 மணியே பாக்குறது இல்ல, 4:30 தெரியாது, 8 மணியே தெரியாது வாச. அதுக்கப்புறம் நீங்க 4 மணி கேட்டா எப்படி? லைஃப்ல ஒரு ஷெட்யூல் வச்சுக்கோ. இதுதான் இத்தனை மணி, இத்தனை மணி, இத்தனை மணி, இத்தனை மணி, இத்தனை மணி. உன் லைஃப் கிரமமா இருப்பதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்காக சம்பளம் வந்தாச்சா, 10ல ஒரு பகுதி எடுத்தாச்சா, டைட். அதை ஸ்பிளிட் பண்ண மாட்டேன். கர்த்தர் ஸ்பிளிட் பண்ணுவார். அதை வேற எங்கேயும் கொடுக்க மாட்டேன். சாப்பிடுற இடத்துல கொடுப்பேன், சாப்பிடுறதுக்கு காசு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். Spiritual life, 3 times prayer, அந்தி சந்தி மத்தியானம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எனக்கு இருக்க வேண்டிய மேன்மை பைபிள் ரீடிங், some meditation இருக்கா? வேத வசன வாசிப்பு, தியானம். ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டிருந்தான். வசனத்தை தியானிக்கிற வாழ்க்கை இருந்ததுனாலதான் கர்த்தர் 100 மேனியா ஈசாக்கு ஆசீர்வதிச்சார். ஆமென். சும்மா காலண்டர்ல போகும்போது ஒரு போக்கை வரத்தையும் கர்த்தர் இதுமுதல் கொண்டு நேருக்கு ஆசீர்வதிப்பார் படிச்சிட்டு அப்படியே கண்ணை மூடி பைபிளை திறந்து அப்படியே ஒரு கையை வச்சு நீ நாண்டு கொண்டு சாவாயின்னு எழுதின உடனே திருப்பி வந்து அதுக்கப்புறம் ஆண்டவரே நல்லதா பேசுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, பைபிளுக்கு ஒரு 3 முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி திறந்து பைபிளை கையில வச்ச உடனே செய்யறத சீக்கிரமா செய். அப்பதான் நினைச்சிருப்ப உலகத்துல வாழாண்டா சாவணும்னு நினைச்சிருப்ப. அப்படி பைபிள் படிச்சா பிரயோஜனம் இல்லை. நானும் தான் பாக்குறேன், எல்லாரோடையும் கர்த்தர் பேசுறாராம், பைபிள்ல வசனத்தை பேசுறாராம். பேசுவாருமா? கரெக்டா பேசுவார் ஆண்டவர். நீ பைபிளை திறந்தாலே உன் கண்ணுக்கு முன்னாடி வசனம் வரும், வார்த்தை வந்து நிற்கும். எப்ப தெரியுமா? எப்ப தெரியுங்களா? இந்த வேத வசனத்தை வாசி, யோசி, நேசி. அப்பொழுது இந்த வசனத்தின் மகிமையை நீ பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்ல முடியும்
I love Bible. சொல்ல முடியுமா? இந்த பைபிளை நான் ரொம்ப நேசிக்கிறேன். சொல்ல முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு வரீங்க பைபிளை, அந்த ஆள கிடக்கு. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில அறக்க பறக்க இலவச பஸ் வர்றதுக்கு முன்னாடி ஓடி தேடி பைபிளை எடுத்தா பைபிள் மொத்தம் தூசு. உடுத்த பட்டு சேல பாதி பக்கம் எல்லாம் மண்ணு. அப்படிதான் நான் கண்டுபிடிச்சேன். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புரியுதா? தூக்கி வீசிட்ட பைபிளை. பைபிளை தெரியாததுக்கு அப்புறம் இல்லங்க, இல்ல பாஸ்டர் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நான் தூங்கும் போது எப்பவும் பைபிளை தலைமாட்டிலேயே வச்சுப்பேன். நீ தலைமாட்டில வச்சதுக்கு எதுக்குன்னு கேக்குற? பே வராம இருக்கிறதுக்கா? ஏங்க 1000 பைபிள் வச்ச இடத்துலயும் பே வருவாங்க. பைபிள் இருந்தா போதாது, அந்த பைபிள் சக்தி இதயத்தில் இருக்கணும். அப்ப பே தானா ஓடுவான். சும்மா பைபிளை வச்சுக்கிட்டு அந்த வேலையில பார்க்க கூடாது. அது வேற, ஒரு டயலாக் வேற. சும்மா இல்ல பாஸ்டர், நான் காருக்கு முன்னாடி பைபிளை தான் வச்சிருப்பேன். எதுக்கு வச்சு தொலைகிறேன்? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எதுக்கு வைக்கணும்? ஆமா, பைபிளை வச்சிருப்பாராமா. இந்த பைபிள் ஏங்க இதெல்லாம் வேண்டாங்க, இந்த கதைலாம். இந்த பைபிள் உன் இதயத்தில் இருக்கா? பைபிள் உன் இதயத்தில் இருக்கா? வாசிச்சு நேசிச்சு யோசிச்சு தேனிலும் தேனிலிட்ட பலகாரத்தை பார்க்கலும் சுவையான வேத புத்தகம் படிச்சுக்கிட்டே இரு. நான் கேட்கிறேன், இந்த 12வது மாதம் வரைக்கும் ஆண்டவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொடுக்கிற ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாம ஆண்டவர் 24 hours நமக்கு ஆக்சிஜன் கொடுத்தார். கொடுத்தாரா கொடுக்கலையா? நோ ஆக்சிஜன் சப்போர்ட், நோ மெடிசின். கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா? கொடுத்தார். அந்த தேவனுக்கு முன்பாக உங்க இருதயத்தோட ஒரு கேள்வி கேளுங்க. இந்த வருஷம் நான் பைபிளை ஒரு முறையாவது படிச்சு முடிக்க போறேன் அப்படின்றவங்க எல்லாம் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஒரு முறை. நல்லா தூக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு முறை. அதுக்கு அப்புறம் அந்த பைபிள் எதுக்கு? ஆமென். ஹல்லேலூயா. உண்மையா ஒரு தேவ மனுஷனா இருந்தா, ஒரு ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, என் இருதயத்தில் இருக்கிற சிந்தப்படி நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா, 4 times ஒரு வருஷம் 4 முறை இந்த வேத புத்தகத்தை படிக்கணும். 12 மாதம் 4 முறை ஹல்லேலூயா படிக்கணும். 3 மாதத்துல பைபிளை படிச்சு முடிக்கணும். நோ பாசிபிலிட்டிஸ் இல்லைங்க, முடியுங்க. கர்த்தர் என்ன ரட்சித்த அந்த சூட்டோட சூட்டா அண்ணனுக்கு தெரியும் தானே, நான் ஒரு பாஸ்டர் பையன் ஆனா விளங்காதவன். அப்படி இருந்த காலத்துல இயேசு என்ன ரட்சித்தார். எங்க அப்பா ஒரு நல்ல பரிசுத்தவான் இல்லையா? பரிசுத்தவானுக்கு இப்படி ஒரு காட்டுமிராண்டி பிறந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு பாஸ்டர்ஸே கேட்பாங்க. அப்படின்ற ஒரு நிலைக்கு வாழ்ந்த பையனா இருந்த ஆண்டவரை ரட்சித்தார். அந்த சூட்டோட சூட்டு அதை தான் சொல்ல வந்தேன். அந்த ரட்சிப்ப சூடு வந்த உடனே எனக்குள்ள பைபிளை படிக்கணும்ன்ற ஒரு ஆசை. சரியா ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இந்த பைபிளை வாசிக்காம இருக்க மாட்டான். சரியான ரட்சிப்பு வந்துச்சுன்னா, ரட்சிப்பு வந்த உடனே என்ன செய்ய தெரியுமா? செய்த காரியம் முழங்கால் போட்டு 15 days 15 நாள் இரவு பகல் தூங்காம இந்த பைபிளை சாப்பிடாம படிச்சுக்கிட்டே இருந்தேன். 15 days
15 நாளில இந்த வேத புஸ்தகத்தை படிச்சு முடிச்சேன். அப்பதான் என் இருதயத்துல எனக்கு ரட்சிப்பு உறுதி ஆயிற்று என்கிற ஒரு நம்பிக்கை பிறந்தது. முடியும், முடியாததில்லை, நிச்சயமா முடியும். கர்த்தருடைய ஆவியானவர்களோட கேட்கிறார், நீ படிக்கிறியா? பைபிள் வாசிக்கிறியா? வசனத்தை யோசிக்கிறியா? வாசிக்கிறது மட்டுமல்ல, இந்த வசனத்தை தியானம் பண்ணு. ஆண்டவர் எனக்காக என்ன வேத வசனத்தை வச்சிருக்கார்? ஆண்டவர் சொல்லும் பொழுது கர்த்தர் எனக்காய் புதிதானவைகளை செய்வார். சீயோனே, நீ சத்தமிட்டு கம்பீரி. கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு வருகிறது. கர்த்தர் நமக்கு தரும் பலன் நம்மை சார சேரும் காலம் வருகிறது. வசனத்தை தியானம் பண்ணணும். பைபிள் சொல்லுகிறது, அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் இருக்கிற சகல அக்கிரமங்களும் கிரமம் இல்லாத நிலை எல்லாம் மாறி வாழ்க்கை சரியாயிடும். ஆமென். பைபிள்ல என்ன பிழை இருக்குது? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர உருவாக்கினது முதல் உருவாக்குகிறவர் வரும் காலம் வரைக்கும் ஒழுங்கா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதனால அவர் கிரமமானவர். அதனால அவர் கிரமா இருக்கணும்னு நினைப்பார். அடிக்கடி உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இயேசு சீஷர்களோட பார்த்து சொல்லி சாப்பாடு கொடுக்கிற நேரத்தில் கூட சொன்னாரு, டேய் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுடா, இங்க பாரு, சாப்பாடை ஆசீர்வதிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும் தெரியுங்க? இந்த ஜனங்கள் எல்லாம் வரிசையா பந்தியா உட்கார வைங்கன்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அங்கட்டி இங்கட்டி இந்த நாற்காலியை நகட்டுறது, வரிசையை விட்டு போறது, அங்கட்டி இங்கட்டி போறதெல்லாம் பிடிக்காது. ஆமென். அழகா இருக்கணும், நீட்டா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இததான் கர்த்தர் ரொம்ப விரும்புவார். இந்த கர்த்தருக்கு பிடிச்ச காரியம். நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படிதான் இருக்கணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கிரமமா அக்கிரமங்களின்றி ஒருவேளை ஒழுங்கற்று போயிருந்தால், நம்முடைய வாழ்க்கை பிசகி இருந்தால், கர்த்தர் சொல்றாரு, உன் அக்கிரமங்களை மன்னிப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆறாவதாக இதே 33ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ற வார்த்தை 9ஆம் வசனம் படிங்க. பைபிள் என்ன சொல்லுகிறது? நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம், எஸ், ஆவியானவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையுமாயும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் வீட்டில் போய் படிங்க. நான் அவர்களுக்கு நன்மை செய்ய போகிறேன். ஆமென். நன்மை அப்படின்னு சொன்னா நம்முடைய பிரயாசத்தின் பலனை நம்ம அனுபவிக்கிறது தான் நன்மை. நான் சொல்றது விளங்குதா? பிரயாசப்படுறோம், அந்த நன்மையை நம்ம அனுபவிக்கணும், அது நன்மை. ஆமென். 2, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற மேன்மை இருக்கிறதே, இவைகளில் நாம் இந்த உலகத்துல மகிழ்ச்சியா இருக்கணும். சிலரை பார்த்தா சிலர் மூஞ்சி 7 பக்கம் அரிசி மாதிரி தான் இருக்கும், சிரிக்கவே மாட்டான். எப்ப பார்த்தாலும் என்ன ஆவியே தெரியல. ஆமென். சந்தோஷமா இரு, சிரிச்சுக்கிட்டு. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதி வச்சார்? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அதனால எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் வேற ஏதாவது நினைப்பாங்க. அவசியத்துக்காக சிரிக்கணும். சரியா? முகத்தை பார்த்தா, ஹாய் பிரதர், எஸ், ஹவ் ஆர் யூ? ஃபைன், ஃபைன், குட், குட், பிரைஸ் தி லார்ட், எஸ், குட். என்னையா 1000 பிரச்சனை இருக்கு, அந்த மனுஷனை பாரியா, எவ்வளவு சந்தோஷமா போறாயா பாரியா. ஆமையா, தேவ கிருபையா. இத்தனாயிரம் பிரச்சனை இருந்தும் அந்த மனுஷன் முகத்துல ஒரு குறை இருக்கா? இல்லங்க. அதுதாங்க மகிழ்ச்சி. 1000 பிரச்சனை நம்ம சுத்தி இருந்தாலும் நம்ம முகம் மகிமையா இருக்கு. பாத்தீங்களா?
ஆண்டவர் தர மகிழ்ச்சி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக்க பார்க்கலாம். அததான் நன்மை ஆண்டவர் சொல்றார். ஒன்று, தேவன் நம்முடைய செய்கைகளை ஆசீர்வதிக்கிறார். பாத்தீங்களா? நம்ம என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதை வாக்கியம் பண்றாருல, அதுதான் நன்மை. இந்த மூன்றும் பின்னி பிணைந்ததுதான் நன்மை. கர்த்தர் சொல்றாரு, சிறைப்பட்டு போன உன்னை, வேதனைப்படுகிற உன்னை நன்மையால் இந்த ஆண்டு, இந்த சுருங்கிய சில நாட்களுக்குள் நன்மையால் பரிபூரணமடைய செய்வேன். இந்த நன்மையை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு நிறைய வழி இருக்குது. ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்றேன். என் இருதயத்தை ரொம்ப டச் பண்ண ஒரு பகுதி யோபு புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம். அதை படிங்க பாஸ்டர். பைபிள் என்ன சொல்லுகிறது? 22, 21ல, நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும். நீர் அவரோட பழகணும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரோட பழகணும். கர்த்தரோட பழகணும். வித்தியாசமா இருக்கா இல்லையா? கர்த்தரோட பழகணும். ஆண்டவரை பார்த்து டாடின்னு சொல்லணும். உம்மா அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, அப்பான்னு கூப்பிடுவே. அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, அம்மான்னு கூப்பிடுவே. அவரோடு பழகும் பழக்கம். தேவனுடைய பிள்ளையே, சகோதரனா, மூத்த சகோதரனாய் அவர் நம்முடன் இருப்பாராக. அவர் நம்மை விட்டு போக கூடாது. நம்ம பழகிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? முறை ஒரு மனுஷனை பார்த்தாச்சுன்னா அவரை பார்த்து அவர்கிட்ட பேசி பழகிறதுக்கா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்? ஹலோ, பிரைஸ் லார்ட் பாஸ்டர், அவர் நல்லா இருக்கீங்களா? சோமா இருக்கீங்களா? நீங்க ஆனா மூஞ்ச தூக்கி வச்சிருந்தா, அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கீங்கல்ல சார். எங்க ஊழிய செய்றீங்க? ஐஸ் பொன்மோனாய். சரி, வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? எஸ் குட். ஹவ் ஆர் யூ? முழுதா இத முதல்ல ஆண்டவரோட நீ செய்யணும். சொல்ற புரிஞ்சா? அப்பா கையை பிடிச்சி, அப்பா எப்படி இருக்கீங்க? அவர் கேட்பார், செல்ல மக்களே நல்லா இருக்கு. சரியா? அப்ப நான் உங்க காரியத்துல ஏதாவது குறை வச்சனா? இல்லடா, நீ எல்லா காரியத்திலையும் கரெக்டா இருக்கடா. அவரை பார்த்து இருதயத்தை ஊற்றி, இருதய சந்தோஷம் அவற்றை கொடுத்துக்கிட்டு நாம் பழகக்கூடிய ஒரே ஒருவர் அவர்தான். என் ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் நீ கேட்கணும். அவர் இருதய துடிப்பை நீ அறியணும். அவரோடு இருக்கிற பழக்கம் விட்டு விடாம இருந்தா, பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், அவருடைய நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவார். அப்புறம் 7வது ஒரு காரியம் சொல்றேன். இதே அதிகாரத்துல 33ஆம் வசனம் 14வது வசனம் படிங்க. 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பைபிள் என்ன சொல்லுகிறது? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். அதை திரும்ப படிங்க. சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் ஆண்டவர் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? இது எதை சொல்லுது தெரியுமா? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள். ஆமென். எத்தனை பேர் நம்மை பல விதங்களிலும் பல விதங்களிலும் குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி நம்ம நோகடிச்சிட்டாங்க. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை அந்த நேரத்திலே ஆண்டவர் சொன்னார், நீ கலங்காத, கவலைப்படாத, நீ ஐயப்படாத. கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ முத்திரை மோதிரமாய் இருக்கிறாய், நீயோ என் கிரீடமையா, நீ அலங்காரமான கிரீடம் என்று சொன்னார். அவர் சொன்னார், உனக்கு ஆரோக்கியம் கொடுப்பேன், உனக்கு பலனை கொடுப்பேன், உன்னை தைரியப்படுத்துவேன், தேசத்துல இனத்துல ஜனத்துல உன்னை பெரிய ஜாதியா மாற்றுவேன்.
ஆண்டவர் சொன்ன நல்ல வார்த்தை அப்படியே நடக்கும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். தேவன் சொன்ன நல்ல வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் அப்படியே தேவன் நிறைவேற்றி தருவார். அதுல ஒன்றும் தவறுவதில்லை. ஒரு காரியம் கூட சொல்லி முடிச்சிட்டுமா? எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல அதே அதிகாரத்துல 33:22 படிங்க. பைபிள் சொல்லுகிறது, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும், வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும், கடற்கரை மணல் அளக்கப்படாததுமா இருக்கிறது, கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருப்பது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று. ஓ ரகபோ ஷந்தராபா, வர்த்திக்க பண்ணுவேன், வளர பண்ணுவேன், வாழ செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பெருகுவாய், 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 பெருகிக் கொண்டே வர்த்திக்க பண்ணுவேன். ஆமென். ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதெல்லாம் ஆண்டவர் நான் செய்வேன் சொல்லி இருக்கிறார். நான் தான் அதை செய்வேன், வேற யாரையும் செய்விக்க விட மாட்டேன், நானே இதை செய்வேன் சொல்றேன். கொஞ்ச நாள் தான் இருக்குது இந்த மாதத்துல. ஆண்டவர் சொல்றார், தாவீதின் சந்ததி, தாவீதின் சந்ததியே பாடுற சந்ததி, துதிக்கிற சந்ததி, ஆராதிக்கிற சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தேவனால் ரட்சிப்பின் மேன்மையை பெற்ற சந்ததி, கிருபையை பெற்ற சந்ததி, இரக்கத்தை பெற்ற சந்ததி, கர்த்தருடைய மகிமையை பெற்ற சந்ததி, லேவியர் ஆசாரியருக்கு பணிவிடை செய்கிற சந்ததி. அவங்கள வர்த்திக்க பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். விசுவாசிக்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறீர்களா? இந்த 8 விதமான காரியங்களையும் இந்த எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் என் ஆண்டவர் நான் செய்வேன், நானே இதை செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த காரியத்தை கர்த்தர் தவற விடுவதில்லை. இது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிப்பார். இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும், அப்படியே நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். நிச்சயமாய் கர்த்தரை செய்ய போகிறார். கர்த்தருடைய அதிசயங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவனால் வருகிற விடுதலை பைபிள் சொல்லுகிறது, நீ கூப்பிட்டா நான் பெரிய காரியத்தை உனக்கா செய்வேன். நான் உன்னை சௌக்கியமாக்கி ஆரோக்கியம் வர பண்ணுவேன். உனக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பேன். திரும்ப உன்னை எடுப்பித்து கட்டுவேன். உன் அக்கிரமங்களை மன்னிப்பேன். உனக்கு நான் நன்மை செய்வேன். என் வாக்குத்தத்தங்கள் நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். உனக்கு சொல்லுகிறேன், உன்னை வானத்து நட்சத்திரத்தை போல கடற் மணலை போல வர்த்திக்க பண்ணி வர்த்திக்க பண்ணி வர்த்திக்க பண்ணி பெருகவே பெருக பண்ணி நீ எண்ணக்கூடாத அளவுக்கு உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். நம்ம சம்பளத்தை வர்த்திக்க பண்ணுவார். நம்முடைய வாழ்வில் இருக்கிற குறைவை மாற்றி நிறைவை தேவன் தருவார். வியாபாரத்தை வர்த்திக்க பண்ணுவார். தொழிலை வர்த்திக்க பண்ணுவார். அது கர்த்தருடைய வார்த்தை. நீ செய்கிற காரியம் அனைத்தையும் வர்த்திக்க பண்ணுவார். நாம் செய்கிற ஊழியத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். நம்பிக்கையோட நம் அனைவரும் அப்படி எழுந்திருக்கலாம்.